அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய வேதாந்தமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்விலே ஆன்மாவை பற்றி நாம் தொடர்ந்து அலசிக்கொண்டிருக்கின்றோம். ஆன்மாவை பற்றி எத்தனையோ முறைகளில் வேதாந்தங்கள் கூறியிருக்கின்றன. அதற்கு சில இலக்கணங்கள், சில வகைகளை வகுத்திருக்கின்றன. இதில் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்வதற்கு கீதையிலே ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். சாதாரணமாக அது எல்கையற்றது, அழிவற்றது, உருவமற்றது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். அதனுடைய கேரக்டர்ஸ் என்னவென்று, குணநலங்களை பற்றி நம்முடைய வேதாந்த ரிஷிகள் எப்படியெல்லாம் கூறியிருக்கிறார்கள் அல்லது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது இப்போது நாம் பகிர்ந்து பார்ப்போம். கட உபநிடதத்திலே ஒரு ஸ்லோகம் வருகிறது. அதிலே ஆன்மாவை பற்றி குறிக்கிறது. எதை பற்றி பலரால் கேட்க முடியவில்லையோ, கேட்டும் பலரால் எதனை அறிய முடியவில்லையோ, அந்த ஆன்மாவை பற்றி உபதேசிப்பவரும் அபூர்வம், கேட்பவரும் அபூர்வம். அத்தகைய அபூர்வமான ஒருவரை பின்பற்றி அதனை அறிபவரும் அபூர்வம் என்று கூறுகிறது. இதில் நமக்கு ரொம்ப ஒரு கடுமையான விஷயம் இருக்கிறது. கீதையிலே சொல்லியிருக்கிறதல்லவா, சிலர் அதை பற்றி மிகப்பெரிய வியப்பாக சிந்திப்பார்கள், சிலர் அதை பற்றி பிரமிப்பாக இருப்பார்கள், சிலர் அதை உணர முற்பட்டாலும் எல்லோராலும் உணர முடியாது என்றெல்லாம் கீதையிலே சில செய்திகள் உண்டனவா. அதை போன்றே இது எதை பற்றியெல்லாம் பலரால் கேட்க முடியவில்லையோ, இந்த இலக்கணமெல்லாம் நாம் பார்த்தோமானால் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் அந்த ஆத்மாவை பற்றிய விஷயம் என்பது நமக்கு விளங்கும். ஒரு சூரியன் இருக்கிறது, இன்னொரு சூரியன் வேண்டுமென்றால் கிடைக்காததல்லவா, இப்பொழுது நமக்கு கிடைக்காது. அதை பற்றி ஆத்மாவை பற்றி சாதாரணமாக உணர்வதற்கு முன்னாலே அதற்கு இலக்கணங்கள் வகுக்கப்படுகின்றன. எதை பற்றி பலரால் கேட்க முடியவில்லையோ, பார்க்க முடியவில்லையோ, உணர முடியவில்லையோ, அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை பற்றி பேசுவதற்கே ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். அந்த பேசின பிறகு அதை அறிபவரும் அபூர்வம். இங்கே நமக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பயமுறுத்தல் கூட ஏற்படும். அப்போ அப்படின்னா என்ன? பட் ஒரு இலக்கணம் என்னன்னா, அவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரமிப்புக்குரியது, ஆனால் எளிமையானது. அதில் தான் ஒரு வேதாந்தத்தில் வரும், ஆத்மா என்பது மிக 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 தூரத்தில் இருக்கிறது, ஆனால் மிக அருகில் இருக்கிறது. எங்கிருந்தோ இருப்பதை போன்று நாம் உணர்கின்றோம், ஆனால் நம்மோடே இருப்பது என்று கூறப்படுகிறது ஒரு வேதாந்தத்திலே. இப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குதென்றால், மிக எளிமையானது, மிக வன்மையானது, மிக மென்மையானது, உருவகம் இல்லாதது, அழிக்க முடியாதது. அதனுடைய இலக்கணங்களெல்லாம் பார்த்தீர்களானால் சாதாரண மனிதன் எவனுமே இதை தொட்டுவிட முடியாது என்பதை மட்டும் இது கூறுவதாக தெரிகிறது. ஆனால் அதுதான் இன்னும் சில இடங்களிலே சொல்லுகிறார்கள்,
எவனொருவன் ஆன்மாவை அறிந்தேன் என்று கூறுகின்றானோ அவன் அறியவில்லை. பாருங்க, இப்போ மறுபடியும் அப்போ அறிந்த பிறகு அதை ஏன் கூறக்கூடாது என்று சிந்தித்தால் உலகியலாகி விடுகிறது, உளவியலாகி விடுகிறது, மனதியலாகி விடுகிறது. ஆனால் அறிந்த ஒருவன் சொல்ல மாட்டான் என்று குறிக்கிறது. இப்போ எந்த இலக்கணமும் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு அப்சல்யூட் சைலன்ஸாக அதை அமைக்க முடிகிறது. பாருங்கள், இதை உணர்ந்தவரும் ரொம்ப குறைவான், அதை உபதேசிப்பவரும் குறைவான். ரொம்ப முக்கியமாக அதை வெளியே சொல்லக்கூடியவர் உணர்ந்ததாக இருந்துட்டு உபதேசம் பண்ணுகிறார்களே அவர்களும் குறைவு. சரி, உபதேசம் பண்ணிய பிறகு மறுபடியும் அறிபவரும் ஒரு அபூர்வம் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆன்மா என்று கடவுளிடம் கூறுகிறது. அதற்கு அடுத்தாப்புல் அதற்கு ஒரு இலக்கணம் கொடுக்கிறது. உலகியல் மனிதர்கள் கூறும் வழிகளால் இந்த ஆன்மாவை அறிய முடியாது. ஏனெனில் அவர்கள் பலவிதமாக கூறுகின்றனர். அனுபூதி பெற்றவனின் உபதேசங்களை பின்பற்றினால் குழப்பமில்லை. இந்த ஆன்மா அணுவை விட நுண்ணியது, எனவே வாதங்களுக்கு அப்பாற்பட்டது. இவ்வளவு கேரக்டர்ஸ் கொடுக்கப்படுகிறது. அடுத்தாப்புல ஃபஸ்ட்டு பாருங்கள், உலகியல் மனிதர்கள் கூறும் வழிகளால் இந்த ஆன்மாவை அறிய முடியாது. ஃபஸ்ட்டிலே எல்லாம் உடஞ்சிருது. விஞ்ஞானபூர்வமாக அறிய முடியாது, அடுத்த விஷயம் வந்துடுது. அதில் மிகப்பெரிய டெக்னிக்ஸ் வச்சு அறிஞ்சிட முடியாது, அடுத்த விஷயம் வந்துடுது. இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் எத்தனையோ வழிமுறைகள், ஃபார்ம்ஸ் அண்ட் நாம்ஸ் எல்லாம் வைத்தாலும் அறிய முடியாது. ஆனால் அனுபூதி பெற்றவருடைய உபதேசங்களை மட்டும், அந்த அனுபூதி என்ற நிலை என்றால் என்ன? ஆன்மாவிலே லயித்து, ஆன்மாவிலே பயணம் பண்ணி, ஆன்மாவிலே வாழ்ந்து, ஆன்மாவிலே இருப்பவர்கள். அவர்கள் யார் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமான விளக்கம், எண்ணமே முழுவதுமாக அற்றுப்போனவர்கள். எண்ணமே முழுவதுமாக அற்றுப்போனவர்கள் அனுபூதியில் பயணம் செய்கிறார்கள். அனுபூதி பெற்று அனுபூதியில் பயணம் செய்பவர்களை பார்த்தால்தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுடைய சூட்சும உடலை கடந்து, காரண உடலை கடந்து அதிசூட்சுமத்திற்குள் செல்பவர்கள். அந்த மாதிரி செல்வதற்கு சாதாரண மனிதனால் முடியுமா என்றால் முடியாது என்பது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முடியுமா என்றால் முடியும். ஏனென்றால் முடிந்தவர்கள் பேசிய விஷயம் இது. இதற்கு இலக்கணம் கொடுக்கப்படுகிறது வேதாந்த ரிஷிகள் மூலம். இப்படி இருப்பவர்கள்தான் இதை அடைய முடியும், தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்படி இருப்பவர்கள்தான் இதை அடைய முடியும், தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி அடையாதவர்கள் இதை சொல்லியிருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக நாம் நம்ப வேண்டியது, நாம் பயணப்பட வேண்டியது, இந்த மாதிரி ஏதாவது உணர்வுகள் நமக்கு வந்திருக்கிறதா? வெளியவே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளே மௌனியாக இருந்து அந்த வாழ்க்கையின் ரகசியங்களை அனுபவிக்க முடியுமா? ஆனால் உலகியலில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிலே சொல்லுது, அணுவை காட்டிலும் அணுதான் கடைசி நிலை. இந்த வேர்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அணுவை மனிதன் கண்டுபிடித்து மிக 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 உண்மையானதுன்னு சொன்னால் அதை காட்டிலும் உண்மையானது. இது பெரிய கேரக்டர். அதனால் இதை நீங்கள் டிஸ்கஷனுக்கோ ஆர்கியூமெண்ட்டுக்கோ கொண்டு போயிட முடியாது. அதை நீங்கள் உணரணும்.